எவ்வளவு கட்டுப்பாடோட முதலமைச்சர் சொன்னதா மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அது மாதிரி காவல்துறை, மாநகராட்சியினுடைய காவல்துறை, மாநகர காவல் ஆணையர், அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை, நம்முடைய கால்நடைத்துறை, அது மாதிரி எல்லா ஊர வளர்ச்சித்துறை, எல்லா துறையும் சேர்ந்து எல்லா அதிகாரிகளும் முழு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அது மாதிரி பத்திரிகை துறை எல்லாம் கொடுத்தீங்க. விடுபட்டு போய் மாடு அவுக்க முடியாததுக்கு பிரைஸ் சாட்டினா கூட பாதி பேருக்கு தான் சாட்டியிருப்போம். 78 பேருக்கும் சைக்கிள் கொடுத்துருக்கோம். முதலமைச்சருக்கு வந்து இப்போ பரிந்துரை ஆட்சியர் பண்ணுவாங்க. முதலமைச்சருக்கு இதில் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அதாவது இந்த முறை வித்தியாசமா அந்த ஒவ்வொரு சுற்றுலையும் தேர்ந்தெடுத்தவங்கள இறுதி சுற்று அனுப்பியிருக்கீங்க. இந்த வருஷத்துல இந்த தொடங்கியிருக்காது என்ன மாதிரி இருக்கு சார்? இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3/4 மணி நேரம் அந்த தேர்வு சரிதானா, அதனால எனக்கு டைம்ன்றது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கடைசி நேரம் கொடுத்துட்றோம். மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அதுக்குள்ளே எவ்வளோ மாடு பிடிச்சிருக்காங்கன்றத கணக்கிட்டு 3க்கு 3 பேர் இருந்து சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் தேர்வு பண்ணி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அத்தனையும் எல்லாமே அரசனுடைய விதிகளுக்கு உட்பட்டு எதிர்பாராத விதமாக நடந்தது தான். அதனால் இந்த வருஷம் அவனியாவரம் அதை விட 100 மடங்கு சரியாக பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லா செல்லிடம் எல்லாமே என்ன விதிகளோ அது வாரம் செஞ்சுருக்கிறோம். கட்டுப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் தான் பண்ணியிருக்கு. இங்கே மாநகராட்சி நிர்வாகம் இருக்குது. பாலமேடு, அலங்காநல்லூரும் அரசு ஜல்லிக்கட்டு, அதுங்க அரசுக்கு என்ன விதி விதிச்சிருக்காங்களோ அது நிச்சயமாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்களும் பார்த்துருக்குறீங்க, தொலைக்காட்சி நண்பர்களும் டெய்லி அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் எல்லாமே சரியாக முறையாக செஞ்சுருக்கிறோம். அது நீங்களே நேரடியாக பார்த்துருக்குறீங்க. அதனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அரசு நிகழ்வு அது மாதிரி நாளை மறுதினம் துணை முதலமைச்சர் துவக்கி வைக்க வர்றாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. எல்லாம் மன நிறைவோடு இந்த ஜல்லிக்கட்டு நிறைவு பண்ணியிருக்கோம். அது பத்திரிகை துறை நண்பருக்கு, தொலைக்காட்சி நண்பருக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதில் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் பண்ணியிருக்கின்றது தெரியும்.